Gita Dhyana Shloka, the first shloka by Madhusudana Saraswati Swamigal. Parthaya pratibodhitam bhagavata narayanena svayam vyasena gratita purana muninam madhye mahabharate madhye mahabharatam advaitaamritavarshini भगवतीं अष्टादशाध्यायिनी अम्ब त्वाम् अनुसन्धदामि भगवद्गीते भवद्वेषिणी. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மதுசூதன சரஸ்வதிங்கிறவர் ஒரு பக்தர், பாகவதர். கீதா தியான ஸ்லோகங்கள்னு 9 ஸ்லோகங்களை நவரத்ன மாலையாக கோத்து 18 அத்தியாயம் என்னும் அஷ்டதசாபுஜ கீதா அம்பாளுக்கு அணிவித்திருக்கிறார் பாருங்கள். அதுக்கப்புறம் பகவத்கீதை படித்த அத்தனை பலனும் நமக்கு கைமேல் கிடைக்கிறது. நீங்களே இந்த அத்வைத அமிர்தத்தை ருசித்து பாருங்கள். முதல் ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லலாம் பாருங்கள். பார்த்தாய பிரதிபோதிதாம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिता पुराणमुनिनां व्यासेन ग्रथिता पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनी अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनी अम्ब त्वाम् अनुसन्धदामि भगवद्गीते भवद्वेषिणी. अम्ब त्वाम् अनुसन्धदामि भगवद्गीते भवेद्वेषिणी. முதல் வரி எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட்னு இஆர்சின்னு ஒரு கேள்வி கேட்பார்கள் பக்தர்களா. அந்த மாதிரி பகவத்கீதை யாரால் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்வோம்? அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணராலே சொல்லப்பட்டது குருக்ஷேத்திர யுத்த பூமியின் நடுவில். இதுதான் ஆன்சர். ஆனால் இது தெரியாதா மதுசூதன சுவாமிகளுக்கு? அவர் என்ன ஆரம்பிக்கிறார்? பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பார்த்தனுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யார் இந்த பார்த்தன்? வேற யார்? நம்ம அர்ஜுனன் தான். அவனுக்கு ஏன் பார்த்தன்னு பேர் வந்தது? அவரோட அம்மாலேருந்து பேர் வந்தது. பார்த்தனுடைய அம்மா யார்? பிருத்து என்னும் குந்தி தேவி. ஸோ இன்டைரக்டாக மதுசூதன சுவாமிகள் நமக்கு குந்தி தேவியின் கதையை தெரிவிக்கிறார். யார் இந்த குந்தி தேவி? குந்தி தேவி ஷூர்சேன் மகாராஜாவுடைய பெண். இப்போ இந்த திருப்பியும் கேள்வி, யார் இந்த ஷூர்சேன்? ஷூர்சேன் யது வம்சத்து ராஜா.
யதுவம்சத்து ராஜா சூர்சேன். இந்த சூர்சேனுக்கு ஒரு பையன் வசுதேவன்னு ஒரு பையன். அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணு சுத்சபான்னு ஒரு பொண்ணு. அப்புறம் பிருத்துன்னு பேர் வச்சான் இன்னொரு பொண்ணுக்கு. சரியா? பிருத்து, இந்த பிருத்விங்கிற மாதிரி அப்படி சொல்லணும், பிருத்து. பிருத்து. அப்போது அந்த காலத்துலலாம் தங்கள் ஃப்ரெண்டுக்கோ இன்னொரு அரசனுக்கோ குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ பொண்ணு அடாப்ஷனுக்கு கொடுத்துருக்கா, பொன் குழந்தைய. நம்ம ராமாயணத்தில் கூட, ராமாயணம் மகாபாரத்துக்கு ரொம்ப முந்தைய காலத்தில், அதில் கூட தசரதன் தனக்கு பிறந்த சாந்தா என்னும் பெண்ணை தத்து கொடுத்திருக்கிறார். சரியா? அவர் புத்திரகாமிஷ்டியாகம் பண்ணும்பொழுது பிள்ளை இல்லை என்றுதான், பையன் குழந்தை இல்லை என்றுதான் செய்தாரே ஒழிய அவருக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு பிறந்து அந்த பெண்ணை தத்தும் கொடுத்திருக்கிறார். இது ஒரு வழக்கத்திற்காக சொன்னது, அவ்வளோதான். நாம் குந்தியின் கதைக்கு வருவோம். இவளை யாருக்கு தத்து கொடுத்தார் என்றால் குந்தி போஜன் என்று நாகவம்சத்து அரசன். அவன் சூரசேனனுடைய மிக மிக நெருங்கிய நண்பன். அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் தன்னுடைய குழந்தையை பிருத்துவை அவருக்கு தத்து கொடுத்தார். தத்து கொடுத்தவுடன் அவர் என்ன செய்தார், அவர் பெயர் குந்தி போஜன் இல்லையா, அந்த பெண்ணிற்கு ஆசையாக குந்தி என்று பெயரிட்டு வளர்த்தார். சரியா? அவரை அந்த பெண் எல்லா ஆயக்கலைகள் 64 கற்று உணர்ந்து மிக சிறப்பாக வளர்ந்தாள். அவளை கன்னிமாடத்தில் வளர்த்தார்கள். அப்பொழுது அங்கே துர்வாசர் மகர்ஷியை கவனித்து கொள்ளும் பொறுப்பை குந்தி தேவிக்கு கொடுத்தார்கள். குந்தி தேவி மிகச்சிறந்த சேவை செய்ததாலே இவர் துர்வாசர் தன்னுடைய ஞான திருஷ்டியாலே பார்த்து குந்திக்கு ஒரு வரம் கொடுத்தார். ஒரு ஸ்லோகம் மந்திரம், ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி, இந்த மந்திரத்தை நீ சொல்லி எந்த கடவுளை கூப்பிடுகிறாயோ அந்த கடவுளின் அம்சமாக உன் வயிற்றில் குழந்தை பிறக்கும். அந்த கர்ப்பவாசம் இருந்து அந்த குழந்தையை நீ பெறுவார் என்று வரம் கொடுத்து விட்டு போனார். அப்பொழுது அவர் சென்ற பிறகு இந்த குந்தி தேவி ஒரு அடலசென்ட் கேர்ள், அவளுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாக இருந்தது. சுற்றி உள்ள பெண்களும் அவளுடைய தோழிகள் சேடிகள் எல்லாரும் குந்தி எப்படி ஒரு மந்திரம் சொன்னால் குழந்தை எப்படி வரும், சொல்லி பார்க்கலாமா, இதை நம்பலாமா என்று பார்க்கலாமா, அப்படி எல்லாம் எல்லாரும் பேசி குந்தி அந்த மந்திரத்தை உச்சரித்து, அவளுக்கு தெரிந்த பிரத்யக்ஷமான கடவுள் சூரியன், இந்த சூரியனை பார்த்து சூரிய தேவரை நோக்கி வரம் வேண்டி இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்தார். அங்கே அடுத்த நிமிடம் அப்படி வெப்பம், சூரியன் தானே நின்று விட்டார். அம்மா குழந்தை, உனக்கு நான் கர்ப்பாதானம் செய்ய வந்திருக்கிறேன், என் சார்பில் என் உலகத்து குழந்தை உன் வயிற்றில் வளரும், ஏற்றுக்கொள்வாய் என்று சொல்லிவிட்டார். இது நீ சொன்ன இந்த மந்திரத்தின் பலன். குந்தி முதலில் பயந்து போய்விட்டாள். பிறகு சூரியதேவன் சொன்னான், இதை நீயும் தடுக்க முடியாது, நானும் தடுக்க முடியாது, இந்த மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி அதிகம், துர்வாசரால் கொடுக்கப்பட்ட மந்திரம். அப்படி சொன்ன உடனே வேறு வழியே இல்லை, மந்திரமும் சொல்லப்பட்டு விட்டது, சூரியதேவனும் வந்து விட்டான். பிறகு சூரியதேவன் அவளுக்கு குழந்தை வரம் கொடுத்து விட்டு மறைந்து விட்டான். கன்னி மாடத்தில் இருக்கிறல்லவா, யாருக்கும் தெரியாமல் எப்படியோ குழந்தையை பெற்று விட்டார். பெற்ற பிறகு இன்னும் கல்யாணமாகாமல் குழந்தை பெற்றால் இந்த உலகத்து மக்களுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
அதுவும் ராஜவம்சத்து பெண். அதனாலே இது தேவலோகத்து குழந்தை என்று யாரிடம் சென்று சொல்வது? ஆனால் இந்த குழந்தை தேவலோகத்து குழந்தை என்பதற்கு இணங்க அதற்கு மேலே கவச்சம் இருந்தது, காதுகளில் குண்டலம் இருந்தது. அந்த குழந்தை வளர வளர அந்த கவச்சம் குண்டலமும் சேர்ந்து வளர்ந்தது. அதை பித்து எடுக்க முடியாமல் தோலோடையே சேர்ந்திருந்தது. தோலே கவச்சமாக இருந்தது, கவச்சமே தோலாக இருந்தது, அப்படி சொல்லலாம். அதற்கு பிறகு ஒரு பேழையில் இந்த குழந்தையை விட்டு, அரசகுலத்து குழந்தை என்பதாலே மிக மிக உயர்வான மெத்தை, சாஃப்டாக இருக்கும் இது எல்லாவற்றையும் போட்டு அதில் படுக்க வைத்து நல்ல ஒரு மூங்கில் கூடையில் மூச்சு விடுவதற்கு ஏற்றவாறு அமைப்பெல்லாம் அமைத்து அதை மூடி வைத்து, பேழையை மூடி குழந்தையை அருகில் உள்ள நதியில் விட்டுவிட்டார். அதுக்கு நதியோடு ஓடிப்போய் அருகில் உள்ள ஒரு வண்ணாந்துறைக்கு போய் அங்கே குழந்தையே இல்லாமல் இருக்கும் ஒரு ராதா என்னும் பெண்ணிற்கு கிடைத்தவுடன் அவள் அந்த பேழையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தால் அதிலே குழந்தை உயிருடன் இருப்பதை பார்த்து அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கத் தொடங்கினாள். அதில் இருந்த பொருட்களை எல்லாம் மிக மிக பத்திரமாக எடுத்து வைத்து கொண்டாள். காதுகளில் குண்டலத்துடன் இருந்ததால் கர்ணம் என்றால் காது. அந்த பையனுக்கு கர்ணன் என்று பெயர் வைத்தாள். ஆனால் ராதையின் மகனான வளர்ந்ததால் அவனை எல்லோரும் ராதேயன் என்று கூப்பிட்டார்கள். இது பிருது என்னும் குந்தியின் முதல் மகன். பார்த்தா என்ற வார்த்தைக்கு பிருதுவின் மகன் என்று அர்த்தம். அதனால்தான் இந்த கதையை சொல்ல வேண்டி வந்தது. பிருதுவின் முதல் மகனான கர்ணனும் பார்த்தன் தான். முதல் பார்த்தன் கர்ணன், பிருதுவின் மகன் பார்த்தன். வசுதேவன் மகன் வாசுதேவன், நபாகன் மகன் நாபாகன், தசரதன் மகன் தாசரதன். நாம் எல்லோரும் தாசரதே ராமா அப்படி சொல்கிறோம். ஆனால் தாசரதே லக்ஷ்மணா, தாசரதே பரதா, தாசரதே சத்ருகுணான்னு சொல்கிறோமோ, இவா 3 பேரும் தாசரதர்கள் தான். அதே மாதிரி தான் முதல் பார்த்தனை பார்த்தா என்று யாரும் கூப்பிடுவதில்லை. அதற்கு பிறகு இந்த குந்தி தேவிக்கு குருவம்சத்து பாண்டுவுடன் கல்யாணமாய் முதல் மனைவியாக அவளுக்கு பாண்டுவுடன் திருமணம் ஆயிற்று. அவனுக்கு இன்னொரு மனைவியும் இருந்தாள், மாதிரி என்று, 2வது மனைவி. பிறகு பாண்டுவினுடைய ஹெல்த், அதாவது அவனுடைய வலிமையை பெருக்குவதற்காக அவனை 2 மனைவிகளுடனும் வனவாசத்திற்கு சென்று நன்றாக இதெல்லாம் அரச போகங்களிலும் அரச வேலைகளிலும் உள்ள ஸ்ட்ரெயின் எல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக, இப்பொழுதெல்லாம் மலைவாசம் எல்லாம் போகிறார்களே அந்த மாதிரி அனுப்பி வைத்தார் பீஷ்மர். அங்கே சென்று இவன் நல்ல சத்தான பழங்கள் அது எல்லாத்தையும் உண்டு, நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வெஜிடபிள், மில்க் எல்லாம் எடுத்துக்கொண்டு தன் மனைவியருடன் நன்றாக இருக்கும் காலையில் அவனும் பாண்டுவும் தசரதன் மாதிரியே இந்த சப்த வேதி, இந்த வில் அம்பு விடுவதில் மிக மிகச் சிறந்தவன். ஒரு நாள் ஒரு முனிவர் தன்னுடைய முனி பத்தினியுடன் மான் மாதிரி வேஷம் எடுத்துக்கொண்டு அவர் ரத்திகேலில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இவன் இங்கிருந்து அவர் மேல் ஏதோ
மிருகம் என்று நினைத்து அம்பு எய்ததில் இவர் முனிவர் மேலே பட்டதாலே இவன் ஓடி சென்ற பொழுது முனிவர், நாங்கள் இருவரும் இரத்திக்கேளியில் இருந்த பொழுது நீ எங்கள் மேலே அன்பு வைத்ததாலே நீ உன்னுடைய மனைவியுடன் சேர்ந்தால் அந்த க்ஷணமே உன்னுடைய தலையை வெடித்து சிதறி நீ இறந்து விடுவாய் என்று சபித்து விட்டார். இன்னும் இவருக்கு குழந்தை பிறக்கவில்லை. பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு இவன் தன் இரு மனைவியரையும் அழைத்து இதுபோல ஆகிவிட்டது என்று சொன்னான். சொன்னவுடன் நம் குந்தி தேவி என்ன செய்த சொன்னாள், ஐயனே கவலைப்படாதீர்கள், எனக்கு இந்த மாதிரி துர்வாசரால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் இருக்கிறது, அதனாலே நான் உங்களுக்கு தெய்வ குழந்தைகளை தருகிறேன் அப்படி என்று சொன்னான். சரி என்றவுடன் முதலில் யமதர்மராஜரை கூப்பிட்டாள். அப்பொழுதுதானே குழந்தைகளின் உயிரை எடுக்க மாட்டாள். அதனால் அவர் மூலம் தர்மராஜர் என்ற குழந்தையை பெற்றுக்கொண்டாள். அவர்தான் யுதிஷ்டிரர். அந்த யுதிஷ்டிரரும் பார்த்தா, அவர் பிருத்துவின் மகன் தானே, அவனும் செகண்ட் பார்த்தாயனா அவரும் பார்த்தாதான். பிறகு அடுத்த குழந்தை வாயு பகவானை அழைத்து வாயுவிடம் ஒரு குழந்தை பெற்றாள் குந்தி. அதற்கு பீமன் என்று பெயரிட்டாள். பீமனும் பார்த்தாதான், பிருத்துவின் மகன் பார்த்தன், அவனும் ஒரு பார்த்தன். அதற்கு பிறகு தேவேந்திரனை அழைத்து தேவேந்திரனிடம் ஒரு குழந்தை பெற்றார். எல்லோரும் தெய்வ குழந்தைகள். அவரும் பார்த்தன்தான். அவர்தான் அர்ஜுனன், தேவேந்திரன் குமாரன் அர்ஜுனன். இந்த பகவான் கிருஷ்ணருக்கு குந்தி மேல் கொள்ளை பிரியம். ஏனென்றால் வளர்ந்த வளர்ப்பு போஜ மகாராஜனிடம் இருந்தாலும் குந்தி போஜனிடம் இருந்தாலும் பிறந்தது தன்னுடைய அத்தையாக பிறந்தாள் இல்லையா. தன்னுடைய அப்பா வசுதேவரின் சொந்த தமக்கை. ஆகையாலே அவள் அத்தை, குந்தி அத்தை, பிருத்து அத்தை. பிருத்து அத்தையின் மகன்களை பார்த்தன் என்று கூப்பிடும்போது நாம் எப்படி ராமரைத்தான் தாசரதா என்று சொல்லுகிறோமோ அதே மாதிரி அர்ஜுனனை பார்த்தா என்ற ஆசையாக கூப்பிட்டு கொண்டிருந்தார். வசுதேவ மைந்தனான வாசுதேவன், வசுதேவனும் பிருத்துவும் அக்கா தம்பிகள். அதான் இவ்வளவு பேர் பார்த்தா இருந்தாலும் பார்த்தாய பிரதிபோதிதாம் என்று சொல்லும்பொழுது எந்த பார்த்தன்? பிருத்துவின் குழந்தைகளில் அர்ஜுனனை நோக்கி சொல்லப்பட்டது. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் இல்லையா சொன்னார். மதுசூதன சுவாமிகள் என்ன சொல்கிறார்? பகவதா நாராயணேன ஸ்வயம் நாராயணேன, பகவதா நாராயணேன அப்படி சொல்கிறார். அடே, லார்ட் கிருஷ்ணாவும் நாராயணரும் எப்படி ஒருவராகும்? நாராயணர் எங்கே வந்து சொன்னார் என்று பார்த்தால், ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்ததிலிருந்து தான் நாராயண அவதாரம் என்று காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த உடனேயே தன் 4 கைகளுடன் சங்கு சக்கரம் கதை கட்கம் எல்லாவற்றுடனும் தரிசனம் கொடுத்தார். தேவகி வசுதேவர் இருவருக்கும் தரிசனம் கொடுத்து அந்த க்ஷணமே எல்லா மாயைகளையும் நடத்த தொடங்கிவிட்டார். தன் விளையாட்டை நடத்த தொடங்கிவிட்டார். பூரா சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்து விட்டார். எல்லாரும் எல்லா சிறைச்சாலையின் காட்ஸ் இருப்பாங்களே, காட்ஸ் எல்லாரும்
தூங்கிவிட்டார்கள், யாருக்கும் ஸ்மரணையே இல்லை. இவர் பாட்டுக்கு அழகாக குழந்தையை எடுத்துட்டு என்னை ஸ்ரீ கோகுலத்தில் சென்று அங்கே யசோதை இப்பொழுது பெண் பெற்றிருக்கிறாள், அந்த பெண் குழந்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை அங்கே சென்று விடுங்கள், அவன் பக்கத்தில் விடுங்கள் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துவிட்டு அழகாக குழந்தையாக மாறி படுத்து கொண்டு விட்டார். நாராயணன் பகவான் நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணராக வந்தது நம்ம எல்லோரும் எப்போவும் ஸ்மரணை பண்ண வேண்டும் என்றே மதுசூதன சுவாமிகள் பகவதா நாராயணேன ஸ்வயம் என்று சொல்கிறார். பிறகு இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போகும்போது யமுனா நதியில் இறங்கி வெள்ளமோ வெள்ளம், வெள்ளமோ வெள்ளம், மழையோ மழை, மழையோ மழை. அந்த குழந்தையை நனையாமல் இருப்பதற்காக ஆதிசேஷனை குடை எடுத்துக்கொண்டு குடை விடுத்து வசுதேவருடைய தலையின் மேல் மிக அழகாக அந்த குழந்தையின் மேலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழாமல் பாதுகாத்து கொண்டு வந்தது. யமுனை நதியும் அந்த குழந்தையை காலை தொடுவதற்காக ஏறிக்கொண்டு வந்து கால் ஸ்பரிசம் பட்டவுடன் இறங்கிவிட்டாள், வழிவிட்டாள். கடகடவென்று வசுதேவர் நந்தகோபர் வீட்டிற்கு சென்றார். நந்தகோபரின் சிஸ்டர் சகோதரி ரோஹிணி வசுதேவரின் இன்னொரு மனைவி. பிறகு அங்கே சென்று யசோதையின் தன்னுடைய மைத்துனரின் மனைவி யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தையை தன்னுடைய கூடையில் வைத்து கொண்டார். விடு விடு என்று வந்து விட்டார். அதுவரை காலம் நின்றிருந்தது. எல்லாமே யாருக்கும் எந்த நினைவும் இல்லை. பிறகு இவர் போய் சேரும் வரை யாருக்கும் எதுவும் தெரியாது. காலம் நின்றது. காலத்தை வென்றவர் அல்லவா ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீகிருஷ்ணன் நந்தகோபர் வீட்டில் வளரத் தொடங்கினார் ஸ்ரீகிருஷ்ணன் என்னும் நாமத்துடன். இதுதான் நாராயணனே கிருஷ்ணராக வந்த அவதாரம். கிருஷ்ணாவதாரம் பிறந்ததிலிருந்து தான் அவதாரம் 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 என்று நம் எல்லோருக்கும் காண்பித்திருக்கிறார். இந்த இரு கதைகளையும் ஒரே ஒரு வரியில் மதுசூதன சுவாமிகள் நமக்கு சொல்லிவிட்டார்.